all, so this is Aaron. So today in this video we are going to learn some few introductory questions. So first வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா how many navigation commands are there in Selenium and how to achieve it. இதுதான் நம்மளோட first question. So first questionக்கான answer first என்னன்னா navigation அப்படின்னா என்ன. ஸோ ஒரு கரண்ட்லி ஒரு வெப்பேஜில் நம்ம இருக்கோம். ஸோ இதுல இருந்து ஒரு எலமெண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணி எடுத்து நம்ம ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அகைன் அந்த பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேனோ இல்லை அந்த பேஜுக்கு பேக் போயிட்டு இல்லை ஆர்எல்ஸ் ஃபார்வர்ட் போயிட்டு நான் வரப்போ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் நம்மளால வந்து நார்மலாக செலினியம்ல பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த நேவிகேஷன் கமெண்ட்ஸ். ஸோ எத்தனை மெத்தட்ஸ் இதில் நேவிகேஷன் கமெண்ட்ஸ் நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் டாட் நேவிகேட் டாட் வாட் ரெஃப்ரெஷ் ஃபார்வர்டு பேக் அந்த மாதிரி வந்து 3 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் டாட் நேவிகேட் டாட் 2 அப்படின்னா என்ன. ஸோ அதாவது டிரைவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டிரைவர் டாட் கெட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தடுக்கு இந்த மெத்தடுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதா செகண்ட் கொஸ்டின். அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து ஹவு டு ரெஃப்ரெஷ் த பேஜ் வித்வுட் யூசிங் நேவிகேஷன் மெத்தட். இப்போ நான் சொன்னேன் நம்ம வந்து பேஜ் வந்து எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணலாம்னா நம்ம நேவிகேஷன் கமெண்ட்ஸ் வச்சு ரெஃப்ரெஷ் பண்ணலாம்னு சொன்னேன். பட் அது இல்லாமல் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து நேவிகேஷன் கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஸோ அது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ரெஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு. அதே மாதிரி டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அண்ட் தென் டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு நமக்கு இருக்கு. ஸோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ண பேஜில் நமக்கு திருப்பி போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நேவிகேஷன் கமெண்ட்ஸ் நமக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்ற பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வெப்சைட்குள்ள போகிறேன், அமேசான் வெப்சைட்குள்ள போகிறேன். அண்ட் தென் வந்து நான் வந்து இங்கே சிம்பிளாக ஒரு ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணிவிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுக்கப்ப நெக்ஸ்ட் பேஜ் போய் பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகிறப்ப இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகணும். ஸோ இப்போ இந்த பேஜில் இருந்து கரண்ட் யூஆர்லேருந்து இதுக்கு முன்னாடி நான் போனேன் நான் டைப் பண்ணி வந்தேன்ல அந்த யூஆரில் போகணும்னா நம்ம என்ன செய்வோம், அதுக்கு தான் வந்து நமக்கு இந்த பேக்வர்ட். ஸோ இப்போ டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக் அப்படின்ற கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த டாப் லெஃப்ட்டில் வந்து ஆரோ மார்க் இருக்கா, இந்த ஆரோ மார்க் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோன்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆல்ரெடி இந்த பேஜில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அகைன் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் நீங்கள் அந்த முன்னாடி இந்த பேஜுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா அதே தான் டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ஃபார்வர்ட். இதை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப ஆக்சுவலி இந்த இதுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜில் இப்போ ஏதாவது ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இல்லை நம்ம ரெஸ்யூம் பண்ணணும், நம்ம வந்து ரீலோட் பண்ணணும் இந்த பேஜ் அப்படின்னா அதுக்கு தான் வந்து டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ரீலோட். ஸோ இந்த கமெண்ட்ஸ் தான் இந்த மூணுமே. இதை நம்ம லைவாகவே இதை பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் கீஸில் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கேன், ஐஸ்கிரீம்ன்றது பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து செலினியம் கீஸை யூஸ் பண்ணி ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண சொன்னோமா. ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துன்னு நினைக்கிறேன், கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ணி இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அகைன் இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் திருப்பி பேக் போயிட்டு அகைன் இது வந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு வருது. ஓகேவா, இதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சப்போஸ் இது புரியலன்னா திருப்பி இருக்குது இந்த வீடியோ வெரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நமக்கு டைம் எடுக்குன்றது தான் ஸ்லோவாக போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கெட் அண்ட் நேவிகேட் டாட் 2. ஸோ ரெண்டுமே ஒரே தான், சிம்பிள் தான். பட் என்னன்னா டிரைவர் டாட் கெட் அப்படி இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எப்படினாலும் நீங்கள் சப்போஸ் டிரைவர் டாட் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாலும் பேக்வர்ட் பண்ணாலும் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் நீங்கள் நேவிகேஷன் அப்படின்ற நீங்கள் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேவிகேஷன் அப்படின்னு நீங்கள் போட்டாலும் ஒன்று தான், ஆர்எல்ஸ் நீங்கள் டிரைவர் நேவிகேட்டை யூஸ் பண்ணிட்டு அது போட்டாலும் ஒன்று தான். அண்ட் வந்து ஒன் மோர் திங் வந்து டிரைவர் டாட் நேவிகேட் டாட் 2 போடுறப்போ இது வந்து உங்களோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு கரண்ட்டாக நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம அமேசான் பேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பேஜோட ஹிஸ்ட்ரி அதுகிட்ட இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி போகிறப்போ இதோட ஹிஸ்ட்ரி இருக்கும், இது ரெஃப்ரெஷ் பண்ணக்கப்புறமும் இதோட நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. பட் இதில் வந்து என்னன்னா ஒரு குக்கீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம ஒவ்வொரு பேஜில் ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு நம்ம போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதாவது குக்கீஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் தெரியுமா, அந்த குக்கீஸ் வந்து நம்ம அகைன் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கெட்டில் அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. ஸோ அதுதான் வந்து இதுக்குள்ள டிஃபரன்ஸ். அந்த நெக்ஸ்ட் திங் வந்து ஹவு டு ரெஃப்ரெஷ் பேஜ் வித்வுட் யூசிங் நேவிகேஷன் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோமா, இந்த மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ண பார்த்தோம். ஸோ இது இல்லாமல் சப்போஸ் இன்டர்வியூவில் இது இல்லாமல் ரெஃப்ரெஷ் எப்படி பண்ணுவீங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டால் அதுக்கு நம்ம என்ன செய்யறதா நெக்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ இது மூணு நான் கமெண்ட் பண்ணிடுறேன், இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன், இல்லை கமெண்ட் போடுங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன்,
ஏன்னா டைம் ரொம்ப எடுக்கும்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன்ல, ஸோ இது வேண்டாம், இது ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. அண்ட் தென் செகண்ட் மெத்தட் வந்து இதுதான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிரைவர் டாட் கெட் அப்படின்றத ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் வந்து டிரைவர் டாட் கரண்ட் கெட் யூஆர்எல். ஸோ நம்ம உங்களுக்கு தெரியும் டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல் அப்படின்னா நம்ம கரண்ட் என்ன யூஆர்எல் இருக்கோ அதுதான். இப்போ நான் இந்த இங்கே டைப் பண்ணி நான் என்டர் பண்ணக்கப்புறம் புதுசாக ஒரு வந்து யூஆர்எல் கிரியேட் ஆகும். கரெக்டாக அமேசான் பேஜில் வந்து நான் ஐஸ்கிரீம் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் போகுது. ஸோ அந்த பேஜில் இப்போ ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் ஆகுது தெரியுமா. இப்போ அந்த அங்கே இருக்கிற அந்த யூஆர்எலுக்கு இது ஆல்ரெடி போயிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேரண்ட் யூஆர்எல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த யூஆர்எலுக்கு நீங்கள் அகைன் நீங்கள் போகணும் அப்படின்னா பேக்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் அந்த யூஆர்எல் நீங்கள் டேரெக்டாக பாஸ் பண்ணிடலாம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நான் திருப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் மெத்தட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் கிளாஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ ரோபோட் கிளாஸ் ரொம்ப நாள் நம்ம நினச்சிட்டே இருந்தோம், அதுதான் அது. ரோபோட் சிட்டி அப்படின்னு வச்சிருக்கேன், புரியுற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ ரோபோட் கிளாஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு திங்ஸாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கீ ப்ரெஸ் அப்படின்னா என்ன, கீ ரிலீஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ கீ ப்ரெஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ கீ ப்ரெஸ் அப்படின்றது வந்து ஒரு கீயை வந்து ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ கண்ட்ரோல் அப்படின்ற கீயை நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன், விர்ச்சுவல் கீ. அதான் விர்ச்சுவல் கீ, விகி அப்படின்னா விர்ச்சுவல் கீ கண்ட்ரோல் நம்ம கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்கோம். கிளிக் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்கிறப்போ ஆர் அப்படின்ற கீயை நான் கிளிக் பண்ணுறேன், விர்ச்சுவல் கீயை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் வந்து என்னது, ரெஃப்ரெஷ் பண்ணுறது. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு மல்டிபிள் வேஸ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம், நிறையா கீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்ப்போம், உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கீ ப்ரெஸ் பண்ணிட்டோம் ரெண்டையும், இப்போ கண்ட்ரோலும் ஆரும் கிளிக் பண்ணிட்டோம். இப்போ ரோபோட் கீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வந்து ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் அது ரெண்டுல அது கிளிக் பண்ணியே வச்சிருக்கோம், அந்த கண்ட்ரோலையும் ஆரையும் கிளிக் பண்ணியே வச்சிருக்கோம். அது நீங்கள் எந்த கீஸ் கொடுத்தாலுமே ஒர்க் ஆகாது. அதனால நம்ம இது வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்ஃபேஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணீங்கன்னா இது மூலியமாகவும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். பட் இது வந்து மோஸ்ட்டாக யாருமே அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து மோஸ்ட்டாக ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டிவ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு வெப் எலமெண்ட் அடியில் இருக்குது, அதை நீங்கள் எப்படி நீங்கள் ஃபைண்ட் பண்ணுவீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டிவ் அந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் போயிட்டு விண்டோ டாட் லொகேஷன் எந்த லொகேஷனில் இருக்கும் அந்த லொகேஷன் போயிட்டு அந்த ரீலோட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதோட ஆக்ஷன் வந்து என்னன்னா ட்ரூ. இப்போ நிறைய ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா ரீலோட் ஆகாது, அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த நெக்ஸ்ட் திங் வந்து ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ ஆக்ஷன் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணி சாரி நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு தெரியுது, விட்டுறேன் வேண்டாம். ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இங்கே ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணுறப்ப ஆக்ட் டாட் கீ டவுன்றது அந்த நம்ம சொன்ன மாதிரி தான், கீ ப்ரெஸ் மாதிரி தான். ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கீ டவுன், அதுக்கப்புறம் கீஸ் டாட் கண்ட்ரோல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து சென்ட் கீஸ் அப்படின்றத பாஸ் பண்ணுறீங்க. சென்ட் கீஸ் என்னது, எஃப்ஐ நீங்கள் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலாக கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கொடுத்தாலும் கரெக்டாக ஆர் கொடுத்தா ரெஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் வந்து ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணுறப்ப வெல் டன் பெர்ஃபார்மிங் போடணும், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ஆக்ஷன் கிளாஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம், நான் அப்போ வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேஸை நம்ம ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ரெஃப்ரெஷ் பார்த்துட்டோமா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சுவலி இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கரண்ட் யூஆர்எல், அதே யூஆர்எல் திருப்பி நம்ம லோட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நம்ம அந்த பேரண்ட் யூஆர்எல்குள்ள நான் திருப்பி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் திருப்பி ரீலோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பேஜுக்கு நான் போகணும். முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணேன், டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக்ன்றதை யூஸ் பண்ணேன். இப்போ நான் பேக் யூஸ் பண்ணாமல் நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான், சிம்பிள் தான். இப்போது நம்ம இங்கே நம்ம இது கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஒரு யூஆர்எல், இந்த யூஆர்எல் இருந்தோம் கரெக்டாக. ஸோ இதே யூஆர்எல் நம்ம திருப்பி பின்னாடி நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேபி இதை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இதில் இருக்கேன், சிம்பிளாக பண்ணிடுறேன். யூஆர்எல் ஈக்குவல் டு டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல். இப்போ இதோட கரண்ட் யூஆர்எல் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன், இதோட யூஆர்எல் தான் இந்த யூஆர்எல். நம்ம ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணக்கு அப்புறம் தான் யூஆர்எல் சேஞ்ச் ஆகுது, ஓகேவா. இப்போ இந்த யூஆர்எல் நான் யூஆர்எல் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இந்த யூஆர்எல் தூக்கி நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன், ஓகேவா. இப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதான், இந்த யூஆர்எல் இருக்கிற இந்த வெப்சைட் வந்து இந்த கரண்ட் யூஆர்எல் இந்த ஆல்ரெடி இருக்கிற ப்ரீவியஸ் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேவா. இது வந்து வரும், இது வந்து பேக்குக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். டைம் பீயிங்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்.
இந்த பேஜ் வந்துட்டோம். திருப்பி அகைன் நம்ம பழைய பேஜுக்கு போகணும். போயிடுச்சா? ஓகே. இப்போ வந்து பாஸும் ஆயிருக்கும். க்ரீன் வந்துருச்சு. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்துட்டோம். அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து கவர் பண்ணிட்டோம். சாரி, இங்கே வந்து நான் செகண்ட்னு போட்டுக்கலாம். புரியுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் ஃபார் அலைனிங். இந்த தேர்ட் வந்து ரோபோட் கிளாஸ். ரோபோட் கிளாஸை வந்து நான் எடுப்பேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷா பேக்வர்ட் ஸ்லாஷா. ஓகே. இப்போது இந்த மெத்தட் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ ரோபோட் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே தான். இப்போ ரோபோட் கிளாஸ் என்ன பண்ணியிருக்கோம்? அதே தான். கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறோம். இது ரெண்டு வேர்ஷன் தான். இது நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு சிம்பிளான இன்டர்வியூ கொஸ்டின். இருந்தாலும் அதை வந்து நான் செஞ்சு காட்டுறேன். அது ஏன்னா மேபி சில பேருக்கு வந்து அதை கேட்குறத விட அதை பார்க்குறப்போ சம்திங் அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அதனால தான் நான் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இதுவும் பாஸ் ஆகிடுச்சு. டன். ரீலோட் ஆச்சுல, நீங்கள் பார்த்தீங்களா? அகைன் ரீல் பண்ணுறேன். நான் பேசிகிட்டு இருந்தேன், நான் கவனிக்கலை. நம்ம த்ரெட் டாட் ஸ்லிப் கூட போடலாம். போட்டுட்டு கூட நம்ம ஏன்னா நமக்கு ரீலோட் ஆகுதான்றது அப்போ தான் நமக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். அகைன் ரீலோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர். போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்துருவோம். இந்த மெத்தட் ரெண்டையும் நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மெத்தட் நம்ம ரன் பண்ண போகிறோம். அதே தான். கண்ட்ரோல் ஸோ இப்போ பண்ண மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தட் உங்களுக்கு தெரியாமல் புதுசாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, திருப்பி லோட் ஆகிடுச்சு. கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் கிளாஸ். ஸோ இந்த ஆக்ஷன் கிளாஸ் அப்படின்ற நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஒரு வெர்ஷன் டைப் இருக்கும். மேபி எனக்கு அது என்ன வெர்ஷன் சரியாக தெரியல. பட் நான் 4.க்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு இது வருமானது தெரியல. இருந்தாலும் பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்றால தான் நான் எடுக்கிறேன். நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். david.navigate.refresh இருக்குல்ல, அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். ஐ திங்க் இது வந்து பாஸ் ஆகிடுச்சு. பட் இது வந்து ரெஃப்ரெஷ் ஆகலைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா? ஓகே, கீழே நிறைய ப்ரோசஸ் ஆயிடுச்சு. நான் டைவர்ட் குவிட் கொடுத்துருக்கணும். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கே நிறைய ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு அகைன் ரெஃப்ரெஷ் ஆகுதா? ஆகலை. ரைட்டா? ஓகே, ரெஃப்ரெஷ் ஆகலை, ஆனால் பாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஆக்ஷன் கிளாஸ் வந்து நம்ம எந்த ஒரு கிளிக்கோ எதுவுமே நம்ம பண்ணலை. கரெக்டாக கிளிக் பண்ணுறதோ சென்ட் கீஸோ எதுவுமே நம்ம பாஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து இந்த ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் கூட பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ அதனால வந்து நமக்கு எல்லாம் அடிக்கல. ஓகே, இப்போ இந்த 5 மெத்தட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மேக் இட் சிம்பிள். எனி அதர் திங்ஸ் கைஸ் இஃப் யூ வாண்ட் டு நோனா ஜஸ்ட் கமெண்ட்ல போடுங்க. ஒரு குயிக் ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேவிகேஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜில் நம்ம வந்து ஏதாச்சும் நீ ஆக்ஷன்ஸ் ரீலோட் பண்ணணுமோ ஒரு பேக் பண்ணணும் ஃபார்வர்ட் பண்ணணும்னா அந்த டைமில் நேவிகேஷன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா david.navigate.to அண்ட் david.navigate.refresh பேக் ஃபார்வர்ட் அந்த மாதிரி வந்து நமக்கு 4 இருக்கு. அந்த நெக்ஸ்ட் திங் வந்து வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கெட் அண்ட் navigator2. ஸோ கெட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெண்டும் URL தான் லான்ச் பண்ணும். அண்ட் தென் david.navigate2ல பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சொன்ன மாதிரி நம்ம ஒரு ப்ரௌசரில் ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பேஜ் பேக்கோ ஃபார்வர்டோ போய் இன்னொரு ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக குக்கீஸ் வந்து சேவாங்க தெரியுமா? அந்த ஒரு விஷயம் மட்டும் இதில் நடக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் வந்து வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைனமிக் வெப் அப்ளிகேஷன் நல்லா தாறுமாற ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க, பார்க்கவே டைனமிக்காக சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கிறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு பேஜ் URL லோட் ஆகிறப்போ. அதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நம்ம டைம் யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? இம்ப்ளிசிட் வெயிட்டோ எக்ஸ்பிளிசிட் சம்திங் ஏதோ போட்டுக்கலாம். ஓகே, அது ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பேஜ். இது வந்து மொத்தம் 5 மெத்தட் பார்த்தோமா? ஸோ இன்டர்வியூ கேட்டாங்கன்னா 5 மெத்தட்ஸ் இருக்கு. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணுன்றது நீங்கள் சொல்லிடணும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.